ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பருப்பு பாயாசம் தான் ஈஸியாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு ஜவ்வரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் சேர்த்துக்கிட்டு 1 கப் அளவு சிறுபருப்பு எடுத்திருந்தேன். 1/4 கப்புனா ஒரு 100 கிராம் அளவு, 1 கப்புனா ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருந்தேன். அதை கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் இருக்க தண்ணியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எந்த கப்பால் சிறுபருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு 3 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவு இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகுப்பதம் எதுவும் வேண்டாம், நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். பாருங்கள், இது போல் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கரைச்சி விட்டுக்கணும். ஒரு தேங்காய் எடுத்திருந்தேன், அதில் 1/2 மூடி தேங்காவை திருவி வச்சுக்கிட்டேன். இந்த பாயாசத்துக்கு நம்ம தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம். இது போல் நல்லா கலந்து விட்டு கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், 1/2 மூடி அளவு தேங்காவை திருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ஒரு 6-7 ஏலக்காவை இடித்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பால் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்து இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் அந்த வெல்லத்தை வடிகட்டிடுங்க. எவ்வளோ மண் தூசி இருக்குது பாருங்கள். வடிகட்டிட்டு இப்போ குக்கரில் பருப்பு எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருந்தது. அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை இதிலே தட்டி போட்டால் வாயிலெலாம் தட்டுப்படும். அதில் போட்டால் ஃப்ளேவர் கிடைக்கும், ஆனால் வாயிலெலாம் தட்டுப்படாது. திக்காக எடுத்துக்கோங்க தேங்காய் பாலையும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். பாயாசம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருந்தேன். அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் திராட்சை சேர்க்க மாட்டேன், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இது போல் வறுத்துட்டு பாயாசத்தில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். ஈஸியான ஒரு பருப்பு பாயாசம் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே ரெடி ஆகிடும். அவ்வளோதான். சேர்த்தாச்சு. சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் திக்காகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.